Welcome to Raj Careers. The last two videos are நம்ம அந்த ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது அகில இந்திய நிதி நிறுவனங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து லாஸ்ட் வீடியோ வந்து நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது நெபார்ட், அக்ரிகல்ச்சர் செக்டாருக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தை பார்த்தோம். இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் செக்டார் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செக்டார், அதற்கான துவங்கப்பட்ட நிறுவனம் தான் எக்ஸிம் பேங்க். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்மளுக்கு அந்நிய செலாவணியை எடுத்துருது. அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்மளுக்கு கிடைக்குன்னா எக்ஸ்போர்ட் அதிகரிக்கணும். இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வச்சு நம்ம அத்தியாவசிய இம்போர்ட்ஸ்லாம் பண்ணிக்கலாம். அதனால எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அபெக்ஸ் இன்ஸ்டிடியூஷன், ஒரு தலையான வங்கி தான் வந்து எக்ஸிம் பேங்க். அதை பற்றி பார்க்கலாம். எக்ஸிம் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் January 1st, 1982 as per the provisions of எக்ஸிம் ஆக்ட் 1981. இதில் இந்த எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? January 1st, 1982. ஏற்கனவே ஒரு இன்ஸ்டிடியூஷன் 82ல் ஃபார்ம் பண்ணுதுன்றது நெபார்ட். அதை ஞாபகம் வச்சுக்கணும், மந்த் டிஃப்ரெண்ட்டு. ஸோ January 1stனா அது வந்து எக்ஸிம் பேங்க். ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் எக்ஸிம் ஆக்ட், இந்த எக்ஸிம் ஆக்ட் இந்த சட்டத்தின் கீழே தான் வந்து இந்த பேங்க் வந்து துவங்கப்பட்டது. எக்ஸிம் பேங்க் இஸ் 100% ஓன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஓனர் யார்? எக்ஸிம் பேங்க் கவர்மெண்ட் தான். இட்ஸ் அ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்கு. எம்டி வந்து மேடம் ஹர்ஷா பங்காரி, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதோட எம்டி வந்து ஹர்ஷா பங்காரி. தேர்ட் பாயிண்ட், எக்ஸிம் பேங்க் இஸ் த அபெக்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் ப்ரொவைடிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு இம்போர்ட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ். அபெக்ஸ்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட், டாப் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். யார் யாருக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது? போத் இம்போர்ட்டர்ஸ், எக்ஸ்போர்ட்டர்ஸ், ஏற்றுமதியாளர்கள், இறக்குமதியாளர்கள் எல்லாருக்குமே வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், லோன்ஸ், அட்வான்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுது. அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் 4, it coordinates the working of institutions engaged in financing of export and import of goods and services with a view to promoting the country's international trade. நம்ம நாட்டோட சர்வதேச வர்த்தகத்தை பெருக்கிறதுக்காக என்ன பண்ணுன்னா, இது எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் வந்து ஒருங்கிணைக்கிறது. எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அந்த இன்ஸ்டிடியூஷனோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒருங்கிணைத்து அல்டிமேட் என்ன அப்ஜெக்டிவ்? நம்ம கண்ட்ரியோட சர்வதேச வர்த்தகம், இன்டர்நேஷனல் ட்ரேட் வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக. அடுத்தது, கேட்டர் டு லாங் டேர்ம் ரிக்யர்மெண்ட் டு ஹெல்ப் எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட்ஸ் டு ஃபினான்ஸ் நியூ ப்ராஜெக்ட்ஸ், எக்ஸ்பேண்ட், மாடர்னைஸ், கேரி அவுட் R&D. இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் சப்போர்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணுது. லாங் டேர்ம் ரிக்யர்மெண்ட், நீண்ட கால கடன் கொடுக்குது. யாருக்கு? எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட்ஸ். அதுக்குன்னு கம்பெனி இருக்கும். எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட்க்கு அவங்களுக்கு வந்து செப்பரேட்டா லாங் டேர்ம் ஃபண்ட் எதுக்கு கொடுக்குதுன்னா, புது புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு, ஏன்னா இருக்கிற ப்ராஜெக்ட் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஆர் புதுப்பிக்கிறதுக்கு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கண்டக்ட் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் லாங் டேர்ம் லோன் வந்து இது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் கொடுக்குது. ஒர்க்கிங் கேபிட்டல் சப்போர்ட்டும் கொடுக்குது. ஒர்க்கிங் கேபிட்டல் டே டு டே ஆக்டிவிட்டிஸை ரன் பண்றதுக்கான சப்போர்ட்டுமே இது கொடுக்குது. லாஸ்ட் பாயிண்ட், இட் ப்ரொவைட்ஸ் மார்க்கெட்டிங் அட்வைசரி சர்வீசஸ் டு தி இந்தியன் கம்பெனிஸ் டுவர்ட்ஸ் ஓவர்சீஸ் மார்க்கெட்டிங் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ இது வந்து ஃபினான்ஸ் சப்போர்ட் மட்டும் இல்லை, மார்க்கெட்டிங் அட்வைசரி சர்வீசஸ். இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்டை வெளிநாட்டில் போய் விற்கணும். அதுக்கு இது வந்து நம்ம எக்ஸிம் பேங்க் வந்து என்னென்ன சப்போர்ட் முடியுமோ அதெல்லாம் பண்ணுது. இதெல்லாம் தான் எக்ஸிம் பேங்கோட ஃபங்க்ஷன்ஸு. இந்த வீடியோவில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க், எக்ஸிம் பேங்கை பற்றி பார்த்தோம். இட்ஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இதில் டேட்டா ஃபார்மேஷன், அந்த எம்டி நேமு, ஜென்ரல் ஃபங்க்ஷன்ஸு இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். Hope this video was useful to you. Next video la nama இன்னொரு all India financial institution பத்தி பார்க்கலாம். Till then, it's goodbye from me.